உனக்கு என்ன தெரியும்? நான் 2002 நான் வந்து ஈழத்தை பற்றி பேசியிருக்கேன். நான் வந்து அப்பயே போய் நான் வந்து இவரை பார்த்துட்டு வந்திருக்கேன், தலைவரை பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன பிரயோஜனம்? மனசுக்குள்ள ஒரு ஆசை ஒன்று இருக்கும், அது நம்மளை விடவே விடாது. அதான் சொன்னல 2009 நம்ம வந்து பல பேருக்கும் வந்து இந்த 2009ங்கிற அந்த 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 ஆண்டை மட்டும் இந்த இதுல இருந்து அழிச்சிட்டாலே வந்து இதாயிரும். அது ஆமாண்ணே, எல்லாருமே பல பேரையும் அப்படியே இழுத்து. ஆமா இல்லைண்ணே, அதுக்கப்புறமேல தானே நிறைய புரிதல் வருது. நம்ம ஏன் அழிக்கப்பட்டோம்ன்ற ஒரு புரிதல் வருது தமிழுக்கு. அதுக்கப்புறமா தானே ரொம்ப வீரியமாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த தமிழருங்கிற சிந்தனை இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்கப்புறமா தான் ரொம்ப வீரியமா, ஐயோ நமக்கான நாட்கள் இல்லை, நமக்கான நாட்கள் இல்லை, நம்மளும் இன்னொரு 30 வருஷம் தான் இருக்க போகிறோம், அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, இந்த சமூகம் என்ன ஆக போகுது, இந்த தமிழ் சமூகம் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப வீரியமாக இறங்கி எல்லாருமே அந்த 2009க்கு அப்புறம் தான் ரொம்ப வீரியமாக செயல்பட வரைக்கும் திராவிட ஆதரவு மனநிலையில் இருந்து இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2009க்கு அப்புறமேல ரொம்ப வீரியமாக செயல்படுத்தது யார் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க வந்து உனக்கு என்ன தெரியும்? நான் 2002 நான் வந்து ஈழத்தை பற்றி பேசியிருக்கேன். நான் வந்து அப்பயே போய் நான் வந்து இவரை பார்த்துட்டு வந்திருக்கேன், தலைவரை பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன பிரயோஜனம்?